வணக்கம். சரியாக தியானம் செய்வது எப்படி என்ற விளக்கத்தை கொண்ட வீடியோ இது. சுருக்கமாக முழுமையான விஷயத்தை எல்லாவற்றையும் கொண்டதாக ஒரு வீடியோ வேணும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காகத்தான் முதல்ல இது 3 படிகள் உண்டு தியானத்துக்கு. முதல் நிலையில் சரியாக நமக்கு வசதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்வது ஒரு சம்மணம் போட்டு அழகாக உட்காந்துக்கணும். நேராக உட்காரணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வசதிக்கு ஏற்ப சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது படியாக கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்கள் கண்டிப்பாக மூடி இருக்கணும் இந்த தியானத்தில். சரிங்களா? ஸோ 2 நிலை முடிஞ்சிடுச்சு. மூன்றாவது படியில் மூக்கில் நடக்கும் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். தொடர்ந்து கவனிக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்து. சரி, இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல 2 நிலை உண்டு. ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம். எளிமையான ஒரு நிலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு நிலை ஒன்று இருக்குது. 2இல் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ மூக்கிலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தூரத்துக்கு உள்ள, சரிங்களா, இதுதான் இந்த இடத்துல உங்கள் கவனம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தூரத்திற்கு காற்று தொடு உணர்வு நாம் உணர முடியும். கண்டிப்பாக உணர முடியும். காற்று உள்ளே நுழையும் பொழுது இதன் வழியாக அந்த தொடு உணர்வை உண்டாக்கி தான் அந்த காற்று உள்நோக்கி போய் நுரையீரலுக்கு உள்ளே போயிட்டு திரும்ப வரும். இது ரொம்ப வேகமாக நடக்கும். சரிங்களா? அதே போல் வரும்பொழுதும் அந்த காற்று இந்த இடத்துல கொஞ்சம் மூக்கு உள்பகுதியில் தொடு உணர்வை உண்டாக்கிட்டு தான் வெளியே வரும். சரிங்களா? ஸோ இந்த தொடு உணர்வை நாம் கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் சுவாசம் உள்ளே நுழைவதையும் அங்கிருந்து சுவாசம் வெளியேறுவதையும் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இதன் வழியாக இப்போ சுவாசம் மூக்கு துளை வழியாக உள்ளே நுழைகிறது, மறுபடியும் சுவாசம் வெளியேறுகிறது. இது ஒரு நிலை. முடிஞ்சவங்க இதை செய்யலாம். இது ரொம்ப எளிமையானது. இந்த தியானம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் கவனிக்கும்பொழுது கிரியா அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். கிரியா வேகமாக நடக்கணும், நல்ல பலன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த இன்னொரு கவனிக்கும் முறை இருக்குது, சுவாசத்தை. இப்போது மூக்கு துளை வழியாக நுழையும் சுவாசத்தை அதன் கூடவே சென்று நுரையீரல் வரை சென்று திரும்ப வரும். அதே சுவாசம் வெளியே வரும். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணலாம். சுவாசத்தின் கூடவே உள்ளே நுழையக்கூடிய சுவாசத்தின் கூடவே உள்ளே போயிட்டு நம் கவனத்தை அது வரைக்கும் செலுத்தி மீண்டும் அங்கிருந்து மீண்டும் அதே கவனத்தை மூக்கின் துளை வழியாக வெளியே வரலாம். ஸோ இப்படி சுவாசத்தின் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு அதே சுவாசத்தை வெளியே வரும்போது கூடவே வர்றது, இது 2வது சுவாசத்தை கவனிக்கும் ஒரு முறை. சரிங்களா? இப்போ 2 முறையில் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ 2வது முறையில் நம்ம சுவாசத்தை கவனிக்கும் பொழுது கிரியான்றது வேகமாக நடக்கும். மேல் மனம் சுத்தமாகிறது, ஆழ்மனம் சீக்கிரம் செயல்பாட்டுக்கு வருது, உடல் உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டப்படுவது என்பது வேகமாக நடக்கும். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ மூச்சை கவனிக்கிறோம். ஸோ முதல் படியில் வசதியாக அமர்ந்து கொண்டோம். 2வது படியாக கண்களை மூடிக்கொண்டோம். கண்களை மென்மையாக மூடிக்கொள்ள வேண்டும். 3வது படிநிலையில் சுவாசத்தை கவனிக்கிறோம். ஏதாவது ஒரு முறையில் கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ சுவாசத்தை ஒரு பக்கம் கவனிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மேல் மனம், கான்சியஸ் மைண்டு, அங்கே உள்ள நினைவுகள் எல்லாம் தூண்டப்பட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். சரி, இப்போ தியானத்தில் ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தியான முக்கோணம்னு சொல்லுவோம். முக்கோணத்திற்கு 3 நுனிகள் உண்டு. அந்த ஒரு நுனியில் நாம் மூக்கில் நடக்கும் சுவாசத்தை கவனித்து கொண்டிருக்கிறோம். அதன் இன்னொரு நுனியில், மேல் நுனியில் மன ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ சுவாசத்தை கவனிக்கிற அதே நேரத்தில் சைடு பை சைடாக என்ன ஆகும், மன எண்ணங்கள் தூண்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும். அவைகளை எப்படி பார்க்கணும், வெறுமனே சாட்சியாக, அதோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்தி கொள்ளாமல் கவனிக்க வேண்டும்.
என்னுடைய எண்ணம், என்னுடைய விஷயத்தை பார்க்காம வெறும் சாட்சியாக அந்த மன ஓட்டத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். மன ஓட்டம் என்பது முக்கோணத்தின் 2வது நுனி. முக்கோணத்தின் 3வது நுனியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உடலில் லேசான உணர்வுகள் தூண்டப்படும். சில நேரத்தில் அந்த உணர்வுகள் கடுமையாக மாறும் பொழுது உணர்ச்சிகள் தூண்டப்படும். அது வலியாக இருக்கலாம், சுகமான உணர்வாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ 2 விதமான உணர்ச்சிகளும் உடலில் தூண்டப்படலாம். எது தூண்டப்பட்டாலும் அந்த உடலில் தோன்றக்கூடிய உணர்ச்சிகளை வெறுமனே சாட்சியாக அது என்னுடையது என்று எடுத்துக்கொள்ளாமல் சாட்சியாக மட்டுமே கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த முக்கோணத்தின் 3 முனைகள் என்று நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தியானம் செய்யும் அதே நேரத்தில் மன எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடும், இன்னொரு பக்கம் உடலில் லேசான உணர்ச்சிகள் தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் இவைகள் தான் முக்கோணத்தின் அந்த 3 நுனிகள். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் தியானத்தில். எதுவுமே இல்லாத அமைதியான தியானம் எடுத்தோன்னே கிடைக்காது. அதற்கு நீண்ட காலமாகும். அதனால் ஆரம்பத்தில் வந்துட்டு இப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை வெறுமனே சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உடலில் தூண்டப்படும் உணர்வுகளை சாட்சியாக வெறுமனே பார்க்க வேண்டும். என்னுடையதுன்னு எடுத்துக்கக்கூடாது. அது சுக உணர்வாக இருந்தாலும் துக்க உணர்வாக இருந்தாலும் சாட்சியாக பார்க்கணும். அதே போல் மனசில் ஓடக்கூடிய நினைவுகள், இப்போ உடலில் உணர்வு தூண்டப்படுதுன்னா அதற்கு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் மனசில் ஓடும். சரிங்களா? மனசில் ஒரு எண்ணங்கள் ஓடுதுன்னா அதோடு சம்மந்தப்பட்ட உணர்வுகள் தான் உடலில் தூண்டப்படும். ஸோ இந்த 2 நிகழ்வுகளையும் சாட்சியாக வெறுமனே கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். தியானத்தில் இந்த ப்ராசஸ் ஓடும், கண்டிப்பாக ஓடும். வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கும் போது வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கிறது அப்படின்றது இருக்காது. சைட் பை சைடு இது ஓடும். இந்த செயல்முறை தான் கிரியான்னு சொல்லுவாங்க. கிரியான்றது உடல் உணர்வுகள் தூண்டப்பட்டு மன நினைவுகளும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் அந்த கிரியா நடக்கும். கிரியான்றது நமக்கு சேமித்து வச்ச அந்த நினைவுகள், வினைப்பதிவுகள் மேலே வந்துக்கிட்டு இருக்கும். அது உடலில் உணர்ச்சியாகவும் மனசில் எண்ணங்களாகவும் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி சுவாசத்தை கவனிக்கும் போது இந்த ப்ராசஸும் தொடர்ந்து நடக்கும். அதனால் மூச்சையை கூட நாம் என்ன பண்ணணும், தியானத்தில் சாட்சியாகத்தான் கவனிக்க வேண்டும். மூச்சை கூட என்னுடையது, நான் என்னுடைய மூச்சை நான் கவனிக்கிறேன் அப்படின்ற சொந்தம் கொண்டாடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிற்கு நீங்கள் நகர்ந்து செல்ல முடியும். இல்லைன்னா அங்கேயே தான் இருப்பீங்க. சரிங்களா? இதுதான் தியானம் செய்யும் முறை. தொடர்ந்து தியானம் செய்ய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மேல் மனம் சுத்தமாகி அடிக்கடி ஒரு இன்ப உணர்வு நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சூக்ஷ்ம உலகத்தின் தொடர்பு ஏற்பட்டு அதனால் ஒரு பல காட்சிகள் தெரியும், வண்ணங்கள் தெரியும், சத்தங்கள் கேட்கும். இது காரணம் வந்து மேல் மனம் சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது அடிக்கடி நடக்கும். மேல் மனம் சுத்தமான பிறகு நீங்கள் தொடர்ந்து இது இப்படியே இருக்கும். அப்புறம் ஆழ்மனம் மீண்டும் தூண்டப்படும். ஒவ்வொரு அடுக்குகளாக அது தூண்டப்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். மேலே வரும்போது புதிய நினைவுகள் வந்து ஓட ஆரம்பிக்கும். அவைகள் வெறுமனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது காலியாகும். காலியான பிறகு மீண்டும் கீழே உள்ள ஆழ்மனம் தூண்டப்பட்டு புதிய நினைவு மேலே கொண்டு வரும். அது எப்போ வரலையோ அப்போ மேல் மனம் சுத்தமாகவே ஒரு நல்ல ஒரு உணர்வை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஆழ்மனம் தூண்டப்படும் போது அது சம்மந்தப்பட்ட உணர்வுகள் உடலில் தூண்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வெறுமனே நீங்கள் சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த தொந்தரவு உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சுவாசத்தையும் இந்த முக்கோணத்தில் 3 நுனிகளில் 2 விஷயம். 3வது நுனியில் நாம் மூச்சை கவனிக்கிறோம். சுவாசத்தை கவனிக்கும் பொழுது கூட என்னுடைய சுவாசம்னு இல்லாமல் வெறுமனே சாட்சியாக தான் சுவாசத்தை கவனிக்கணும். இதுதான் தியானத்தில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த தியானம் வந்து இப்படி தான் செய்யணும். தொடர்ந்து செய்யுங்க. இந்த தியானத்தில் விதிமுறைன்னு கேட்டால், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு தெய்வ வழிபாடையோ தெய்வ உருவத்தையோ இல்லை உங்களுடைய குருமாருடைய உருவத்தையோ இந்த தியானத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. எதுவுமே இல்லாமல் இயற்கையாக என்ன இருக்கோ அதை மட்டுமே பார்க்குறது தான் அந்த தியானம். இதில் வந்துட்டு உருவத்தையோ அந்த உருவம் சார்ந்த வார்த்தைகள், மந்திர சொற்களையோ தியானத்தில் கண்டிப்பாக எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் மேல் மனசில் வந்து ஆழ் மனசுக்கு போகவே மாட்டீங்க. மேல் மனம் மட்டுமே செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் அதை சொல்கிறது. ஸோ அந்த விதிமுறையில் அது மற்ற விதிமுறைகள்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. தொடர்ந்து தினமும் தியானம் செய்பவர்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகத்தை என்னிடம் கேட்டு தெளிவு பெறலாம். தொடர்ந்து என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக
கிடைக்கும். எனக்கு மெயில் அனுப்புங்க. உங்கள் நிலையை பொறுத்து நான் என்னுடைய நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து டவுட் கேட்டிங்கன்னா நான் அது கிளியர் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து தியானம் செஞ்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.